दर्शनमालय दर्शन
दर्शनमालय दर्शन दर्शनमालय दर्शन
ஆலய தரிசனம். அங்காளம்மன் கோயில் 50வது வருஷம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவிழா. இந்த திருவிழாவில் 3 நாட்கள் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டு அம்மா இரவு 10:30 மணிக்கு மேல் அருள்வாக்கு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து அம்மாவிடம் ஆசை பெற்று கேட்டு வாங்கியிருந்தால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். அதே நேரத்தில் அம்மா வந்து முழுமையாக நம்பி வர்றவங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்து வந்தாலும் அவங்களுக்கு உரிய இது கண்டிப்பா பலன் கிடைக்கும் நம்பிக்கையுடன் வந்தால். இது வந்து 50வது வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். 50 வருஷத்துல வரும்போது இப்போ நாங்க இந்த வருஷத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்னன்னா, எங்க ஊர்ல இந்த ஊர்ல பக்கத்துல செங்கனியம்மன் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோயில்ல அந்த அம்மாவை சேர்த்து சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே பெருமை. ஒற்றுமையா இருந்தா எல்லாம் செய்யலாம்ன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. பக்கத்து கோயில்ல இருக்கக்கூடிய நண்பர் இருக்கிறாங்க, ஆசை தம்பி, அவருடைய இதுல வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சீரும் சிறப்புமா செயல்படுத்தணும்ன்றத வந்து எல்லாரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு என்ன சிறப்பு ஐயா? நாளைக்கு காலையில வந்து அம்மா வந்து மயான சூறையில் வரும்போது அம்மாவுக்கு தீபம் எடுக்கிற அனைவருக்கும் எத்தனை மணிக்கு? காலையில ஒரு 8 மணி மேல அனைவருக்கும் ஆரத்தி எடுக்கிற அனைவருக்கும் புடவை கொடுக்கப்படும். அதன் பின் அம்மாவுடைய சாப்பாடு நாளைக்கு அன்னைக்கு மாலை சிறப்பு பூஜை இருக்கு. பூஜைக்கு பின் வயசானவர்களுக்கு முதியோர்களுக்கு தனியா புடவை கொடுக்கப்படும். அது தனி. ஆலயத்தை வந்து வேணுகோபால்ன்றவங்க தான் கட்டினாங்க. அவங்களுக்கு அப்புறம் இப்ப நாங்க வழி நடத்திட்டு இருக்கிறோம். மிகவும் இதுவரைக்கும் சீரும் சிறப்புமாக ஊர்ல இருக்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நல்லா பண்ணணும்ன்றது எல்லாருடைய ஆசை. அதுக்கு இப்ப உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. நீங்களும் அதுக்கு எல்லாம் பண்ணி கொடுங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி இது வந்து பொன்னப்பன் தெரு, புளியந்தோப்பு ஆர்டிஓ ஆபீஸுக்கு பின்னாடி. கோயில் இங்கதான் இருக்கு. கோயிலுக்கு உரியவங்க உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அது வந்து அம்மாவுக்கு தெரியும், அம்மாவை சார்ந்தவங்களுக்கு தெரியும். என்னுடைய பெயர் காமராஜ், கோயில் நிர்வாகி தர்மகாத்தா. என்ன கூட்டிட்டு வந்தாரு பிரகாஷ் நிச்சானி, அவரை கூட்டிட்டு வந்தாரு. என் அண்ணன் இங்க கூட்டிட்டு வந்தாரு. நான் ஒரு 23 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். அம்மா ஆசீர்வாதத்துல எனக்கு 3 குழந்தைங்க இங்க வந்து ஆசீர்வாதம். நான் டி நகர்ல இருந்து வரேன். என் பையனுக்கு பிறந்த நாளைக்கு நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன். இன்னைக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியோட இருக்கேன். என் பேத்தி பிறந்து நான் இந்த கோயிலுக்கு தான் வரேன். எல்லாம் நல்லபடியா சிறப்பா நடத்திட்டு இருக்கேன். என் பேர் ஏ தட்சிணாமூர்த்தி, கிரைநகர் பகுதியை சார்ந்த புளியந்தோப்பு, சென்னை 12 வசித்து வருகிறேன். இந்த ஆலயத்திற்கு என்னை அழைத்து வர்ணனையாளராக சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அம்மா அவர்களால இந்த இடத்துல எத்தனையோ நோய் நொடி இல்லாத வந்து கொண்டிருக்க நோய் நொடி வந்தாலும் அவர்களை நிவர்த்தி செய்து இந்த ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த தூரங்களில் மக்கள் வந்து இந்த எந்த ஒரு காசும் இதுவும் வாங்கறது இல்ல, எலுமிச்சை கனியோடு வருவார்கள். அவர்களுக்கு அந்த அம்மா அருள்வாக்கு கொடுப்பார்கள், நிவர்த்தியை பண்ணுவாங்க. இந்த ஆலயத்துல 50 ஆண்டுகள் சீரம் சிறப்போடு ஆலயத்தினுடைய நிறுவனர் வேணுகோபால் ஐயா அவர்கள் மறைந்த பிறகு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஐயா காமராஜ் அண்ணாச்சி அவர்கள், அவருடைய சார்ந்தவர்கள், அவருடைய நண்பர்கள் இந்த ஆலயத்தை உபச்சாரர்கள் ஆலய நிர்வாகியாக ஏற்றுக்கொண்டு இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வேளையில் இந்த 3 தினங்களிலும் அன்னதான நிகழ்ச்சியும் பல்வேறு நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருகிறார்கள். நாளைய தினம் காலை 9 மணி அளவில்
அம்மனுக்கு மயான சூறை நிகழ்ச்சி நடைபெறும். இந்த ஆலயத்தினுடைய உபசகர் மறைந்த வேணுகோபால் ஐயாவுடைய மகள் அலமேல் அம்மையார் அவர்கள், அவருடைய தாயார் ரேவதி அம்மையார் அவருடைய மகன் விவி சக்திவேல், விவி ஞானவேல், விவி குமரவேல் மற்றும் வைத்தியநாதன் அவர்கள் இணைந்து இந்த ஆலயத்தினுடைய வழிநடத்திக் கொண்டிருக்கும் வேளையில் எங்களுக்கு பொக்கிஷமாக கிடைத்த ஐயா காமராஜ் நாடார் அண்ணாச்சி அவர்கள் இந்த இடத்தில் கோயிலை அமைத்து உடனிருந்து உபச்சாரம் இருந்து பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். அவரை சார்ந்த இந்த ஊர் மக்கள் ஆலயம் செங்கனியம்மா கிராம தேவதை இந்த பொன்னப்பன் தெருவில் எழுந்தருளும் செங்கனியம்மா ஆலயத்தினுடைய இந்த நிர்வாகிகள் சு சாம்ராஜ், பி ஆசைத்தம்பி, ஜி பழனி, மூர்த்தி, பன்னீர்செல்வம் பல இணைந்து இந்த ஆலயத்தின் மறைந்த மனோகரன் என்ற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார், மறைந்தார் சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் எங்களோடு என்னை வர்ணித்துக் கொண்டு என்னை பேச தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் வர்ணனையாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு இந்த ஊடகத்தில் பணியாற்றி கொண்டு நியூஸ் 18 நண்பர்களுக்கு அதிகாரிகளுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த எங்க லைவா எடுத்துக்கொண்டிருக்கும் உங்கள் ஜெகன் ஐயா அவர்களுக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தோடு தெரிவித்துக் கொண்டு நாளைய தினம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் தாங்களும் கலந்து கொண்டு இந்த அங்காள பரமேஸ்வரர் 50ஆம் ஆண்டு பொன்னிற ஆண்டை நோக்கி உங்களையும் வரவைத்து இந்த ஆண்டு எங்களுக்கு பணி செய்தமைக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். நன்றி வணக்கம். தரிசனம் ஆலய தரிசனம்